வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ இந்த தடவை வந்து இப்போ நம்ம அமேசானில் இருக்கக்கூடிய ஒரு சில டீல்ஸை பற்றி பார்க்க போகிறோம். நிறையலாம் இல்லை, இன்னும் வயாம இந்த மனுஷன் ஃப்ளிப்கார்ட்டை பற்றி பேசிட்டு இருக்காங்க. அங்கே நிறையலாம் இல்லை, அதான் உண்மை. சும்மா உடனே ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இப்போ ஃப்ளிப்கார்ட்டில் இது வரைக்கும் அன்கவர் ஆன எல்லா டீல்ஸுமே நீங்கள் ஷாக் ஆகிருப்பீங்க. ஆனால் ஒன்று உறுதிங்க, விற்க போகிறது 30 டிவைஸா 15 டிவைஸான்னு இன்னும் சொல்லலை. அதனால டீல் ஓப்பன் ஆகி அடுத்த நிமிஷமே அடுத்த செகண்டே வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக் போக வாய்ப்பு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த ஃப்ளிப்கார்ட் பைப்பில் ஒரு 30 ஃபோனை வந்து அந்த 51,000 ஐஃபோன் 16 விற்பான். அதுக்கப்புறம் வந்து அப்படியே 55 60 அப்புறம் 65 வந்துடுவான். அந்த இடத்துல யோசிச்சு பார்க்கணும், ஐஃபோன் 17 என்ன ரேட்டு, அதே வாங்கிட்டு போயிடுவேன்ட்டு முடிவு பண்ணி நீ வெயிட் பண்ணணும். அவ்வளோதான். யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்கள் காசு சேவ் ஆகும். அவ்வளோதான். கிரேட் இந்தியன் ஃபெஸ்டிவல் சேல் உங்களுக்கு 23ஆம் தேதி தான் ஆரம்பம். அதுக்கான ஒரு மினி ட்ரைலர் மாதிரி கிளிம்ஸ் மாதிரி இப்போவே ப்ராடக்ட்ஸ்லாம் அப்படியே ஷோகேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதோட லிஸ்ட்டெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஃப்ளிப்கார்ட் நம்ம நிறையா பார்த்துட்டோம். இப்போ அமேசானில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத இனிஷியலாக பார்க்கலாம். ஐக்யூவில் எடுத்ததுமே Z10 லைட் உங்களுக்கு 9,000 ரூபாய்க்கு ஒரு 5G டிவைஸ் உங்கள் கையில் கொடுக்குறோம். கொஞ்சம் நேரம் முன்னாடி தான் அது என்னது பேசிக்கணும். H25 எட்ஜ் டிசைனு சூப்பர் மெர்சலாக இருக்கும். என்ஜாய் பண்ணலாம். இப்போ நம்ம ஐஃபோன்ஸ் ஏர் வாங்க முடியல, இல்லாட்டி வந்து S25 எட்ஜ் வாங்க முடியலன்னா இது வாங்கிக்கலாம். ஆமாம். அடுத்து வந்து நார்டு CE4 வந்து 7 Gen 3யோட. ஸோ இப்போ CE5 வந்து ஒரு பக்கம் இருக்குது, நல்ல பெரிய பேட்டரி இருக்குது, இந்த மாதிரியான அட்வான்டேஜஸ் சொன்னாலும் கூட 8350ஓட ரிலையபிளாக இருக்கக்கூடியது CE4 தான் உங்களுக்கு 7 Gen 3னால. ஸோ அது ஓரளவுக்கு கொஞ்சம் ஸ்கோர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. M6 Plus-ஆ இதுதாங்க, வேற எதுவும் இல்லை, இதுதான் ரெட்மி நோட் 13 ரெட்மி 13. ஆமாம். ஸோ இதில் என்ன இருக்க போகுதுன்னா உங்களுக்கு வந்து 4 Gen 2 ஆக்சலரேட்டட் எடிஷன் இருக்கும். ஸோ Full HD பேனல், ஹை ரெஃப்ரெஷ் ரேட்டு, 108 MP கேமரா, 3x சென்சார் ஜூம் இருக்கும். அவ்வளோதான். அப்புறம் ரெட்மி 15 5G எங்கள் சேனலில் ரீசெண்டாக அதிகமாக பேசப்பட்ட ஒரு டிவைஸ். ஆமாம். 7000 mAh உங்களுக்கு பேட்டரி தான் எனக்கு ப்ரியாரிட்டி அப்படின்னா தாராளமாக இதை வாங்கி. இப்போ என்ன ஒரு ட்விஸ்ட்னா, இதே 5,000 ரூபா இது 15,000 ரூபாய்க்கு உங்களுக்கு K13 கிடைக்குது அப்படின்றனால 6 Gen 4 போயிட்டுமா ப்ரோன்ற கேள்வி வரும். ஸோ கலர் OS + 6 Gen 4 உங்களுக்கு அது வந்து ப்ரிஃபரபிளாக இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக போகலாம். அப்படி இல்லை நான் ரெட்மி ஆல்ரெடி யூஸ் பண்ணி பழகிட்டேன் ப்ரோ, நான் பெருசாக அதில் டாஸ்க் எதுவும் கொடுக்க போகிறதில்ல, பேட்டரி லைஃப்காகவும் ஹாட்ஸ்பாட்டுக்காகவும் வந்தேன் அப்படின்னா அப்போ ரெட்மியும் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ரெட்மி 15 நல்ல சாய்ஸ் தான். ஓகே. நோட் 14 Pro Plus-ஆ அது 25,000 ரூபாயும் போது இந்த ஃபோனில் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்கிறேன். ஸ்னாப்ட்ராகனே இருந்தாலும் கூட இதில் நெட்வொர்க் பிரச்சனை கொஞ்சம் இருக்குது. ஒன்று. ரெண்டாவது என்னென்னா, இந்த டிவைஸில் வந்து தெர்மல் மேனேஜ்மெண்ட் ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது சில சமயங்களில் வார்ம் ஆகுது. இப்போ லேட்டஸ்ட் அப்டேட்டுக்கு அப்புறம் எப்படி இருக்குங்கிறது நீங்கள் சொல்லுங்கள். மற்றபடி வந்து கேமராவில் சூப்பராக இருக்கும். கேமரா ஃப்ரண்ட் அஸ் வெல் அஸ் ரியரில் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுதான் இதோட USP. ஸோ உள்ள 6300 mAh இருக்குது, 6200 mAh இருக்குது. இந்த மாதிரியான ஒரு சில பாயிண்ட்டே நம்ம பேசினாலும் கூட பேட்டரி லைஃப் அப்படிங்கிறது கூட இந்த பிரச்சனைகளுக்கு மத்தியிலையும் அது 8 hours 9 hours SOT-லாம் கூட வருது. ஆனாலும் நம்ம இந்த இடத்துல குறிப்பாக இந்த நெட்வொர்க் ஆஸ்பெக்டில் கொஞ்சம் உங்களை யோசிக்க வைக்கணும். நான் ரெண்டாவது வந்து தெர்மல் மேனேஜ்மெண்ட்டில் யோசிக்க வைப்பேன். மற்றபடி வந்து டிவைஸ் கையிலலாம் எடுக்கும்போது பயங்கர ப்ரீமியமாக தான் இருக்கும். அதெல்லாமே வந்து பாசிட்டிவ் சைட்ஸ். பட் இருந்தாலும் ஒரு சில கோளாறுகள் இருக்குது, அதான் வருத்தமாக இருக்குது. நார்சோ 80X அப்படின்னா நம்ம 14Xன்னு ஒன்று பார்த்துருப்போம். IP69 இந்த மாதிரியான அட்வான்டேஜஸோட மிலிட்ரி கிரேடு. ஸோ அந்த மாதிரி ஒரு டிவைஸு 5Gயில் உங்களுக்கு வந்து கொஞ்சம் டியூரபிளாகவும் கேஸ் போடாமல் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு சிலருக்கு கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாகவும். ஸோ அதான் இந்த டிவைஸு. அடுத்து வந்து 80 Pro எப்படின்னா மீடியா சென்ட்ரிக்கு கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸும் எனக்கு வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு நல்லா ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு டிவைஸ் தான் நார்சோ 80 Pro. GT7 Pro வந்து இப்போதைக்கு 50K கீழே 8 லிட் கிடைக்குது அப்படின்னா மோஸ்ட் அஃபோர்டபுள் 8L8 டிவைஸ். ஏன்னா இது வந்து உங்களுக்கு இப்போ நார்மலாக காம்பேக்ட் ஃபோன் சொல்லிட்டு இப்போ 13s இருக்கு. OnePlusல 13s வந்து உங்களுக்கு இந்த 80 லிட்டோட இருக்கலாம். ஸோ உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக ஒரு ஃபோன் வேணும் அப்படின்னு நினைக்கும் போது ஓரளவுக்கு ஸ்கோர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் தெர்மல் மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்குங்கிற கேள்வியை மனசில் வந்து போது. ஏன்னா லான்ச் ஆன புதுசில் எல்லாருமே ஹீட்டிங் இஷ்யூ தான் ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. Honor X7C-யா பார்க்கறதுக்கு வந்து OnePlus மாதிரி இருக்கு. ஷாமி யாருனாலும் கலர் மாதிரி அதே மாதிரி இருக்கு. அதெல்லாம் தவிர்த்துக்கோங்க, அவ்வளோதாங்க சொல்ல முடியும். அப்படி ஆயிடுது இல்லை. Honor 200 இருக்கு, நல்ல ஃபோன். Honor 200 நல்ல ஃபோனு, ஆப்டிகல் சப்போர்ட் நினச்சி பயமா இருக்கு. அதனால தவிர்த்துக்கோங்க. இதுல ஐடெல் வந்து பாத்தீங்கன்னா ஐடெலும் ஒரு பட்ஜெட் டிவைஸ் தான். ஐடெல் யாரு? டிரான்சன் கம்பெனி. டெக்னோ, இன்ஃபினிக்ஸ், ஐடெல் மூணு ஒரே கம்பெனி. 5000 ரூபா. ஆமா. இன்ஃபினிக்ஸ் நோட் 50X செம ஹிட் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்ல. ஏன்னா உங்களுக்கு HD பேனலாவே இருந்தாலும் 7300 அல்டிமேட் வச்சுட்டு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தது. பேட்டரி லைஃபும் நல்லா இருந்தது. 45 வாட் சார்ஜிங் உண்டு. ஸோ அதில் இருக்கக்கூடிய அந்த கேமராவும் நல்லா இருக்கும். 50 MP கேமரா. எங்களுக்கு ஒரு பெரிய அபிப்பிராயம் வந்தது இந்த ரொம்ப நாள் கழிச்சு திரும்ப. இதனாலதான் M35 இது எப்படின்னா ஊருக்குள்ள F36 M36 இந்த மாதிரியான ஃபோன்லாம் வந்ததுக்கு அப்புறம் இது மேல மரியாதை அதிகமாச்சு. ஏன்னா அதுக்கு முன்னாடி இதை வந்து 4 பேர் எடுத்து போட்டு அடிச்சிருந்தாலும் இன்னைக்கு வந்து இதுல 6000 mAh பேட்டரி இருக்குங்கிறது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்டா இருக்கு. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்கு. ஸோ பஞ்சோல் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஸ்டாண்ட் அவுட் ஃபீச்சரா எல்லாரும் சொல்றாங்க. இந்த ஃபோன் அப்போ வாங்கலாமா ப்ரோ அப்படின்னா இந்த 1380 கொஞ்சம் கோளாறு தான். ஸோ 1380 எந்த விதத்தில் கோளாறுனா பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக ட்ரை பண்ணணும்னு நினைச்சா அந்த எக்ஸனாஸ் வந்து கொஞ்சம் சூடாகும். ஸோ அந்த சூட பொறுத்துக்க முடியும்னு நினைச்சாதான் ஓகே. அதே சமயம் இப்போ அன்லிமிடெட் 5G மாதிரியான ஃபேக்டர்ஸ்க்குள்ள வரும்போது 5G காமிச்சாலும் கூட லைட்டாக ஹீட் ஆச்சுன்னா உடனே இது 4G ஸ்விட்ச் ஆகும். அப்போ அன்லிமிடெட் 5G வராது.
ஸோ இதெல்லாமும் மைண்டில் வச்சுக்கிட்டு நான் வாங்கினா சாம்சங் ஃபோன் தான் வாங்குவேன், கேமரா தான் எனக்கு முக்கியம், 1 year யூஸ் பண்ணி பழகிட்டேன், 15,000 ரூபாய்க்கு எனக்கு ஒரு சாம்சங் ஃபோன் சொல்லுங்கன்னா வேறு வழியே இல்லாமல் நம்ம சொல்ல வேண்டிய ஒரு டிவைஸ் தான் M35. ஆனால் இவனை கடந்த ஒரு 4 டீலு இன்னும் ஒரு 8 மாசமா இவனை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அந்த இன்னும் சுற்றிட்டு இருக்கேன். M35யும் பார்க்குறேன், CV14யும் பார்க்குறேன். இன்னும் CV14 வந்து இன்னும் கொஞ்சம் நல்ல 16,749 ரூபாய்க்கு வந்தாலும் வரும். 16,000 இல்ல அப்படிதான் அதுக்கு மரியாதை இருக்கு. அப்படிதான் அதுக்கு மரியாதை போயிட்டு இருக்கு. ஏன்னா பிரச்சனை என்னன்னா சிவி வந்து நல்ல போனான்னு கேட்டீங்கன்னா அல்டி போன் கையில எடுத்தீங்கன்னா செம பிரீமியமா இருக்கும். கேட்ருங்க அவரு. ஓகே, லைகா கொலாபரேஷனோட வந்த ஒன் ஆஃப் தி பெஸ்ட். அது கரெக்ட்டா பிரச்சனையே சொல்லுவோம். கேமரா இருக்குங்க. சரி, அதான் பிரச்சனையும் சேர்த்து சொல்லுவோம்ன்ற. அது எப்படின்னா இந்த டிவைஸ் வந்து காம்பாக்டா இருக்கும், கொஞ்சம் லைட் வெயிட்டா ஃபீல் ஆகும், ஸ்லீக்கா இருக்கும். ஃப்ரண்ட்ல 2 32 MP கேமரா. சோ உங்களுக்கு செல்ஃபி போட்டோ செல்ஃபி வீடியோ நல்லா இருக்கும். ரியர் கேமரா போட்டோ சூப்பரா இருக்கும், ரியர் கேமரா வீடியோ கோலரா இருக்கும். இதோட கேவலமா ஒரு போட்டோ வீடியோ எடுக்க முடியுமா அந்த மாதிரி ஜிட்ரியா ஃபீல் ஆகும். கிளிகிளின்னு இருக்கும். ஆமா, கிளிகிளி ஓஎஸ்லாம் இருந்தாலும் கிளிகிளின்னு தான் இருக்கும். அதுல டெலிஃபோட்டோல ஓஎஸ் கிடையாது. சோ அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரைமரில மட்டும் தான். சோ இதான் இந்த டிவைஸ். இப்போ பேட்டரி பாத்தீங்கன்னா 4000 mAh தான். சோ அந்த பேட்டரியில நம்ம பேட்டரி லைஃப்னு எதிர்பார்க்கும் போது ஒரு கேஷுவல் யூசருக்கு 1 day பேட்டரி லைஃப் கண்டிப்பா வந்துரும். இன்டென்ஸா கேமிங் இந்த மாதிரி யோசிக்கக்கூடிய ஒரு யூசருக்கு வேலைக்கு ஆகாது. ஹீட்டிங் இஷ்யூ இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி உண்டு. ஏன்னா அந்த போன் அந்த மாதிரியான ஒரு அமைப்போட இருக்கும், தின்னா இருக்கும், பிளஸ் மெட்டல் பிரீமியம் பில்டு. ஸோ ஹீட்டை வந்து சைட் ஃப்ரேம்ஸ்ல காட்டும். 80,000 ரூபாய் கிடைக்கக்கூடிய நிறைய போனோட லுக்கை டெலிவர் பண்ணும். கையில எடுத்து யூஸ் பண்ணும்போது எப்படி இருக்கும்னா ரொம்பவே மினிமல் பெசல்ஸ்லாம் இருக்கிற மாதிரியும் சூப்பர் பிரீமியம் ஃபீலையும் கொடுத்துரும். அதுலயே அந்த பச்சை கலரு நீல கலர் வாங்கிட்டீங்கன்னா இன்னும் அல்ட்டியா இருக்கும். 6,000 ரூபாய் போட்டிருக்கானா, இதுல இருந்து 2,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா போட்டீங்கன்னா 512 கிடைக்கும். ஆமா, அதான் இந்த 512 கிடைச்சிரும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் வந்து ஒரு கேஷுவல் யூசர் அப்படின்னா கேஸ் போட்டு தான் யூஸ் பண்ண போகிறேன், ப்ளஸ் ஒய்ஃபைல தான் அதிகமாக கனெக்டடாக இருப்பேன்னு நினைக்கிறவங்களுக்குலாம் சிவி ஓரளவுக்கு நல்ல டிவைஸுங்க. இருந்தாலும் இந்த குறைகள் இருக்குங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனால் ப்ராப்ளம் என்னன்னா 8s Gen 3 சில சமயங்கள் அக்னி குழம்பு கக்க வாய்ப்பு இருக்குது. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு பயங்கரமான ஆள் இப்போ 5G ஃபோனு 6,749 ரூபாய்க்குன்னா அது லாவா தான். போல்டு டிசிஷன் எடுக்கணும். ஆனால் என்னன்னா பெரிய லெவலில் எதிர்பார்த்துறாதீங்க. எந்த மாதிரி சொல்கிறேன்னா லுக்கு எல்லாமே உங்களுக்கு ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணிடும். சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் OSP இமேஜஸ் தான் உருட்டிட்டு இருப்பாங்க. ஸோ அது ஞாபகம் இருக்கட்டும். அடுத்து வந்து Vivo V60 சூப்பரான ஒரு டிவைஸ் கேமரா ஆஸ்பெக்ட்ல. அண்ட் Vivo V60 இல்லாட்டி வந்து T4 Ultraவா இந்த கேள்வி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நிறைய பேர்கிட்ட. ஸோ அப்போ என்ன பண்ணா T4 Ultra வந்து கொஞ்சம் இந்த ஜூம் கேப்பபிலிட்டிஸ்ல நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது தான் Vivo V60 ஜூம் கேப்பபிலிட்டிஸோட வந்திருக்கு. ஸோ இப்போ இந்த இடத்துல என்னன்னா ரெண்டுமே நல்ல டிவைஸ் தான். ஆனால் இதில் வந்து நெட்வொர்க் ஆஸ்பெக்ட்லையும் சரி, கொஞ்சம் SOC ஆஸ்பெக்ட்லையும் சரி. ஸோ உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் முக்கியம்னு நினைச்சு போனா T4 Ultra, பர்ஃபார்மன்ஸ் எனக்கு ஆவரேஜா இருந்தால் போதும் ப்ரோ அப்படின்னு நினைச்சா V60. அண்ட் V series எனக்கு எப்பயுமே பிடிக்கும் ப்ரோ அப்படின்னா V60. அதுவும் இல்லாமல் V60ல உங்களுக்கு ஸ்னாப் டிராகன்ல அது ஒரு மேபி. Reno 13 26,000 ரூபாய்க்கு வந்திருக்கு. அடுத்து வந்து Galaxy M06 M05 M05 வந்து பட்ஜெட் செக்மெண்ட்ல ஒரு டிவைஸ், அவ்வளோதான். அது பட்ஜெட்ல உள்ள ஒரு சாம்சங் ஃபோனு 4 ஆப்ல ஓப்பன் பண்ணால் அங்கேயே படுத்து தூங்கிடும். சரியா, அதுக்கான டிவைஸ் அது கிடையாது. இந்நேரம் கேட்பாங்க, யோ டக்கு டக்குன்னு போயிட்டு Reno 13 அப்படின்னு. இப்போ அடுத்த ஃபோனே நாங்கள் அப்படி தான் போகிறோம். ஆமா, C4 Lite. ஓகே, அடுத்து என்னதுரா? அடுத்து கீழே KL ராகவன் நிற்கிறாரு. அவங்களாம் வந்துட்டு 7 மணி ஆனால் அனௌன்ஸ் பண்ணுவாங்களாம். 9 மணிக்கு வந்துட்டு டீல்ஸை ரிவீல் பண்ணுவாங்க. நைட் இதை மாத்திர சொல்லிட்டு போவாங்களா? என்ன நைட் 10 டிப்ஸ் கொடுத்துட்டு போவாங்க, இந்த டிவைஸ்லாம் வந்து ரிவீல் பண்ணுறோம், இந்த ப்ரைஸில் வரும் அப்படின்னு. அதே மாதிரி S24 Ultra வந்து உங்களுக்கு 60K வரும்ட்டு ஏதோ ஒரு ஃபேக்கான இது சுற்றிட்டு இருந்தது. பார்ப்போம் அஃபிஷியல் வந்து என்ன அனௌன்ஸ் பட் இது வரைக்கும் நோட ஐடியா இல்லை, பார்ப்போம். சரியா, iPhone 15 ஏன் ஃப்ளிப்கார்ட்ல இல்லை நிறைய பேர் கேட்டாங்க. அது இங்க இருக்கு, அதான் அது இங்க இருக்க தேவையில்லை. ஏன்னா iPhone 16 அங்கே 51,000 வச்சிருக்கும் போது இவன் 45,000 இதை எடுத்து வந்து வியாபாரம் பண்ண பார்ப்பான். OnePlus 13R எப்பயுமே நம்ம பார்த்தது தான். அப்புறம் அந்த Reno 13 நாங்கள் ஏன் ஸ்கிப் பண்ணோம்னா கொஞ்சம் தெர்மல் இஷ்யூஸ் நிறைய பேர் ரிப்போர்ட் பண்ணனால தான் ஸ்கிப் பண்ணமே தவிர மற்றபடி அந்த பிரச்சனை எதுவும் இல்லை. ஆமா, அப்புறம் OnePlus 13R உங்களுக்கு 35K அந்த ரேஞ்ச் அண்டர் 40Kல ஒன் ஆஃப் த கண்டெண்டர், ஸ்ட்ராங் கண்டெண்டர் அப்படின்னா எப்பயுமே OnePlus 13R வந்துடும். ஸ்மார்ட் ஃபோன் அவார்ட் வின்னர்ஸா அதான் சும்மா சொல்லியிருப்பாங்க. இங்கே பாருங்க நரேஷ் ப்ரோ இருக்காரு. ஆமா, பெஸ்ட் காம்பாக்ட் ஸ்மார்ட் ஃபோன்னா 13S. மோஸ்ட் ப்ரௌஸ்டு ஸ்மார்ட் ஃபோன்னா iPhone 15. ஏன்னா அது மட்டும் தான் உன்ட்ட இருக்கு. ஹிடன் ஜெம் ஆஃப் த இயர் யாருன்னு கேட்டா லாவா ஸ்டாமா. எவ்வளோடா கொடுத்தான் அவன் அப்படிதான் கேட்க தோணுது. என்னன்னு சொல்லியிருக்க. அப்புறம் பவர் ஹவுஸா போடு, நார்டி C5 தான் பவர் ஹவுஸா. ஸ்பீக்கர் தான். iQOO 13 பெஸ்ட் பிரீமியம் கேமிங் ஸ்மார்ட் ஃபோன், பெஸ்ட் பிரீமியம் கேமரா ஸ்மார்ட் ஃபோன் 15 Ultra. இவர் எங்கேயும் பார்த்த மாதிரியே இருக்கு பாருங்க. அவர் எங்கேயுமே பார்க்க முடியாது, இப்போ அவுட் ஆஃப் ஸ்டாக்ல இருக்காரு. அப்புறம் எதுக்கு இந்த லிஸ்ட்ல இருக்காருன்னு தெரியல. இல்ல ஸ்டாக் மாதிரி வந்திருக்காம்ல. அப்படியா? ரெக்கார்ட் பிரேக்கிங் ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் ஃபோன் அண்ட் அமேசான்னா S24 Ultraவா? கரெக்ட் தான். நீ தான் அஃபிஷியல் செல்லரு. உன்ட்ட இருக்கலே அதிகமாக வித்தது சாம்சங்ல என்னன்னு கேட்டா அதான் சொல்லி ஆகணும். ஸ்மார்ட் ஃபோன் ஆஃப் த இயர்னா S25 Ultra சொல்லுவேன். அடுத்த வருஷம் இதே இதில் என்ன போடுவேன், ஸ்மார்ட் ஃபோன் ஆஃப் த இயர் வந்து S26 Ultra. ரெக்கார்ட் பிரேக்கிங் ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னா S25 Ultra. அவ்வளோதான், மாற்றம் மாற்ற வேண்டியதான். சரி, மற்றபடி வந்து வேற எதுவும் இல்லைங்க. சரியா, ஓகேங்க. ஸோ இதோட நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்பா இருக்கீங்க. சிவபரணி சிவா சர்க்கே பார்க்கலாங்க. பாய்.